காலனித்துவ அரசு இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் வருது? அதிகாரம், அடக்குமுறை, சுரண்டல் இல்லையா? சரி, ஒரு நாடு இன்னொரு நாட்டை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரும்போது நிஜமாவே என்னதான் நடக்கும்? அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஆமா, ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆளும்போது என்ன நடக்கும்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் பல நூற்றாண்டுகளோட வரலாறு அடங்கியிருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் பார்த்தா அதிகாரம், இன்னொரு பக்கம் பார்த்தா அடிமைத்தனம். இந்த அதிகார போட்டியோட பின்விளைவுகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல காலனித்துவம்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்மளோட முதல் பகுதி காலனித்துவம்னா என்ன? ஒரு சின்ன அறிமுகம். காலனித்துவம் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பலமான நாடு தன்னோட மிலிட்டரி பவரை யூஸ் பண்ணி இன்னொரு கொஞ்சம் வீக்கான நாட்டை பிடிச்சுக்குது. எதுக்கு? அங்க இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க. இதுல 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 ராணுவ பலம், 2 முழுமையான கட்டுப்பாடு, 3 சுயநலம். அவங்களோட ஒரே நோக்கம் அவங்க நாட்டு நலன்தான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா சில ஐரோப்பிய நாடுகள் இந்த காலனித்துவ ஆட்டத்துல பெரிய பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன், பிரான்ஸ், ஹாலண்டு, போர்ச்சுகல், ஸ்பெயின். இவங்க தான் ஆசியா, ஆப்பிரிக்கா, லாத்தின் அமெரிக்கான்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க அவங்களோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாங்க. சரி, இந்த தியாரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இத ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும் இல்லையா? வாங்க நம்ம பக்கத்து நாடான இலங்கையோட வரலாற்றுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவோம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். 1505ல போர்ச்சுகீசியர்கள் முதல்ல கால் வைக்கிறாங்க. அதுல ஆரம்பிச்ச கதை அப்படியே போய் 1815ல முழு இலங்கையும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே வருது. கடைசியா 1948ல தான் சுதந்திரமே கிடைக்குது. சும்மா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 450 வருஷங்கள், எத்தனை தலைமுறைகள் அந்நிய ஆட்சிக்கு கீழேயே வாழ்ந்து மடிஞ்சிருப்பாங்க. சரி, இவ்ளோ நீண்ட கால ஆட்சியால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவங்களோட அரசியல் அமைப்புல தான் நடந்திருக்கு. காலனித்துவத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இலங்கையில சின்ன சின்ன அரசுகளா நிலமானிய முறையில தான் இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் அதிகாரமெல்லாம் ஒரே இடத்துல குவிக்கப்பட்டு ஒரு சென்ட்ரலைஸ்ட் மிலிட்டரி ஸ்டேட்டா, அதாவது ஒரு ராணுவ அரசாவே அதை மாத்திட்டாங்க. இப்போ நாம இலங்கையில பார்த்த இந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இது ஏதோ அந்த நாட்டுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம் இல்ல. இதுதான் காலனித்துவத்தோட ஒரு பொதுவான ஸ்டைல். அவங்க போன இடத்துல எல்லாம் இதைத்தான் செஞ்சாங்க. வாங்க இந்த மாற்றங்கள் என்னென்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம். காலனித்துவ அரசுகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புத்தம் புது ஆட்சி முறையே கொண்டு வந்தாங்க. முதல்ல சிதறி கிடந்த பகுதிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே கொடை கீழ கொண்டு வந்தாங்க. அப்புறம் எந்த எதிர்ப்பும் கிளம்பிடக்கூடாதுன்னு ராணுவத்தை ரொம்ப பலப்படுத்தினாங்க. எல்லா பவரும் ஒரு சிலரோட கையில தான் குவிஞ்சிருந்தது. ஜனநாயகம், மக்களாட்சினெல்லாம் அங்க பேச்சுக்கே இடமில்ல. ஆனா ஒரு விஷயம், வரி வசூல் பண்றதுக்கும் லோக்கல்ல ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் நம்ம உள்ளூர் ஆட்களையே ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, இந்த மாதிரி அரசுகளோட குணாதிசயங்கள் என்ன, அவங்க எப்படி செயல்பட்டாங்க, அத அடுத்ததா பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ பெரிய மக்கள் தொகைய வெளியிலிருந்து வந்த ஒரு சின்ன கூட்டம் எப்படி இத்தனை வருஷம் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடிஞ்சது? இது ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி தான். அதுக்கு அவங்க சில குறிப்பிட்ட கருவிகளை, சில தந்திரங்களை ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தினாங்க. அவங்களோட முதல் மற்றும் முக்கியமான ஆயுதம் கட்டுப்பாடு மற்றும் கருத்தியல். அதாவது மக்களை முழுசா கண்ட்ரோல் பண்றது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைச்சாங்க. இதுக்கு அவங்க கையில் எடுத்த ஒரு மிக மோசமான உத்தி தான் டிவைட் அண்ட் ரூல், அதாவது பிரிக்காலும் சூழ்ச்சி. மக்களுக்குள்ள ஒற்றுமை உருவாகவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த சாதி, மத, மொழி வேறுபாடுகளை இன்னும் ஊதி பெருசாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா நிக்க வச்சாங்க. இதோட விளைவென்ன? மக்கள் தங்களோட பொது எதிரியை எதிர்க்கிறத விட்டுட்டு தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. சரி, இந்த மாதிரி தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் வேலை செய்யாதப்ப என்ன பண்ணுவாங்க? அப்போதான் அவங்களோட கடைசி ஆயுதத்தை கையில எடுப்பாங்க. அதுதான் அடக்குமுறை மற்றும் பலாத்காரம். எந்த ஒரு சின்ன எதிர்ப்பு கிளம்பினாலும் சரி, அதை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கினாங்க. தங்களோட அதிகாரம் எப்பவும் நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக வன்முறையையும் ஒடுக்குமுறையும் ஒரு கருவியா தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு மேற்கோள் காலனித்துவ அரசோட மொத்த குணத்தையும் ஒரே வரியில சொல்லுது. என்னன்னா, இது ஒரு வெளிநாட்டு ஆளும் வர்க்கத்துக்கும் காலனிக்கு உட்பட்ட மக்களுக்கும் இடையிலான உறவோட ஒரு வெளிப்பாடு. சிம்பிளா சொன்னா இது ஒரு சமமான உறவே கிடையாது. இதுல சமத்துவத்துக்கோ நட்புக்கோ இடமே இல்ல. இது முழுக்க முழுக்க அதிகாரத்தை மட்டுமே அடிப்படையா வச்சு ஒரு உறவு.
ஒரு எஜமான் அடிமை உறவு மாதிரி. காலனித்துவம் எல்லாம் முடிஞ்சே பல வருஷங்கள் ஆகிடுச்சு, சரிதானே? ஆனா ஒரு கேள்வி, அந்த அரசுகள் அன்னிக்கு போட்ட விதைகள், அவங்க ஏற்படுத்தின பிரிவினைகள், அவங்க விட்டுட்டு போன அந்த அரசியல் கட்டமைப்புகள், இதோட தாக்கம் எல்லாம் இன்னைக்கும் நம்ம சமுதாயத்துல தொடருதா? அவங்களோட அந்த பிரித்தாளம் சூழ்ச்சியோட விளைவுகளை நாம இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?